எங்கெல்லாம் டிடிஎஸ் பிடிப்பாங்க? இப்போ எனக்கு வட்டி, பேங்க்ல இருந்து வட்டி கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிப்பாங்க. யாராவது எனக்கு வாடகை கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிப்பாங்க. எனக்கு சம்பளம் கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிப்பாங்க. சம்பளம்னும் போது எப்படி எனக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க? இதுக்கு ஏதாவது பிக்ஸட் பெர்சன்டேஜ் இருக்கா? இல்ல. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆண்டு வருமானம் ஸ்லாப் படி அதை வந்து கால்குலேட் பண்ணி மொத்தமா நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸை டிடிஎஸ் அவங்க பிடிச்சிருவாங்க. இப்போ ஒரே இடத்துல வேலை பண்ணனா சரி, எனக்கு வந்து 2 கம்பெனி மாறுற, எனக்கு எப்படி டிடிஎஸ் பிடிப்பாங்க? இப்போ இனிஷியல் 2.5 லட்சம் பெனிஃபிட் இவங்களும் கொடுத்துட்டாங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போகும்போது பார்த்தா 2 பேரும் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, இதை தாண்டி நானும் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கு. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை கரெக்டா உங்களுடைய டிடக்டருக்கு நீங்க சொல்லணும். டிடக்டர்னா யாரு? உங்களுக்கு யார் வருமானம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்களோட டிடக்டர். இப்போ வட்டியா இருந்துச்சுன்னா பேங்க் உங்களோட டிடக்டர். உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட டிடக்டர். இப்போ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 15G(H)ன்னு இருக்கு. அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஃபார்ம் கொடுத்துட்டா பிடிக்க மாட்டாங்கன்னா எல்லாருமே இந்த ஃபார்ம் கொடுத்துடலாமா? கிடையாது. இந்த ஃபார்ம் கொடுக்கணும்னா எனக்கு என்னோட ஆண்டு வருமானம் கம்மியா இருக்கணும், எனக்கு டாக்ஸ் கட்டவே தேவை இருக்கக்கூடாது, அப்படின்னா தான் நான் இந்த ஃபார்மை கொடுக்கணும். இந்த மாதிரி இல்லாம நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு நபரா இருந்துட்டு நான் இந்த 15G(H) கொடுத்தா என்ன ஆகும்? அதுக்கான பீனல் ப்ரொவிஷன்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது தவறு, அதை செய்யக்கூடாது. இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல நான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது என்னோட எம்ப்ளாயர் கிட்ட நான் என்ன சொல்லணும்? 2 எம்ப்ளாய்மெண்ட் மாறும்போது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன டாக்ஸ் பிடிச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை நீங்க 2வது கம்பெனில கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா கால்குலேட் பண்ணி டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. சோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்ப சில நேரங்கள்ல என்ன ஆகும்? 11 மாசம் என்னுடைய வருமானம் எல்லாம் நல்லா வந்துடும், 12வது மாசம் மொத்த சம்பளத்தையும் அவங்க டாக்ஸா பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்கலாம்? இப்ப நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்டா இருக்கீங்க அப்படின்னாக்கா அதோடைய த்ரெஷோல்ட் ஒரு வரம்பு இருக்கு. இந்த லிமிட்டுக்கு மேல போனா டிடிஎஸ் பிடிப்பாங்கன்றது. அந்த லிமிட் உங்களுக்கு 12வது மாசம் வந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு காசுமே வராம டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்கு பதிலா நீங்க வருஷம் ஸ்டார்டிங்லயே கரெக்டா பிளான் பண்ணி இதெல்லாம் தான் என்னுடைய ஆனுவல் இன்கம், இவ்வளவுதான் என்னுடைய வருமானம் வரும், இதுல இவ்வளவு நீங்க டிடிஎஸ் இப்பத்துல இருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இதோட ப்ராப்ளம் இருக்காது. சோ ஒண்ணு, டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லிமிட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிடிச்சிருவாங்க. டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்களே என்ன கேட்காம நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சரியா நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை ரீஃபண்ட் வர வேண்டி இருந்ததுன்னா அது சிம்பிள் அண்ட் ஈஸியா வந்துடும். இந்த டிடிஎஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோட டீல் பண்றீங்களோ, யார்கிட்ட இருந்து உங்களோட வருமானம் வருதோ அவங்களுக்கு நீங்க சரியான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்கன்னா இந்த டிடிஎஸ் ரிலேட்டடா எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம நம்ம தவிர்க்கலாம்.